ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனித்தனி வண்டி வேண்டான்னு எல்லாருக்கும் பெரிய வண்டியா ஏற்பாடு பண்ணிட்டேன். நல்ல ஐடியா. ரெடி. அப்ப எல்லாரும் கிளம்பலாமே. அத்தை, எனக்கு ஒரு டவுட். ஏய், கிளம்பும் போது எதுக்கடி அபசகுணமா இந்த டவுட் கிஃப்ட் இருக்க? சுபத்ரா, பேசாம இரு. ஸ்ருதி, நீ கேளுமா. அத்தை, நாம கிராமத்துக்குள்ள போறோம். ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கும். வண்டிய வேற தூக்கி தூக்கி போடும். தேவி அக்கா வேற மாசமா இருக்காங்க. இந்த நேரத்துல டிராவல் பண்ணலாமா? அது தேவி அக்காவுக்கும் வயித்துல வளர பாப்பாக்கும் பாதுகாப்பா இருக்குமா? எனக்கும் தோணுச்சத்த. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. அத அப்பவே கேட்க வேண்டியதானே? அதுக்குள்ளதான் அத்தை அபசகுணம்னு சொல்றாங்களே. அப்ப நீ டிராவல் பண்ணக்கூடாது தேவி. ஏதாவது ஆகிட்டா? சாரிம்மா, குலதெய்வம் கோவிலுக்கு எல்லாரும் இத்தனை வருஷம் கழிச்சு குடும்பமா போக போறோங்கிற சந்தோஷத்துல உன்னை கூட்டிட்டு போய் பொங்கல் வைக்க போறோம்னு நினைச்சேனே தவிர அபசகுணமா நினைக்க தோணலம்மா. அம்மா, அப்ப வேண்டாமா? அக்கா, என் மக தேவிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன்க்கா. இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரிப்பா, அப்ப தேவி வீட்லயே இருக்கட்டும். நாம மட்டும் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். என்ன இது? செல்வநாயகி வேற மாதிரி ஏதோ பிளான் பண்றாங்க. அம்மா, தேவி வராம நான் மட்டும் வந்து என்னமா பண்றது? நான் வேணா தேவிக்கு துணையா வீட்லயே இருக்கமா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்களேன். அது முடியாது அபி. 2 ஜோடியும் போய் தான் பொங்கல் வைக்கணும். நீயும் வரல, தேவியும் வரலனா எப்படிப்பா? அது சரிப்பட்டு வராது. ஆமாம்மா, நீங்க சொல்றதும் சரிதான். அத்தை, தேவி அக்கா இருக்க நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டு எப்படி அத்தை? திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாச்சுன்னா? அதனால நான் அவங்க கூட இருக்கேன். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. இல்ல பரவாயில்ல அக்கா, நான் உங்க துணைக்கு இருக்கேன். இல்ல வேண்டாம் சத்யா. அது முடியவே முடியாது சத்யா. 2 மருமகளும் இல்லனா யார் அங்க பொங்கல் வைக்கிறது? அப்புறம் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போறதுலயே அர்த்தம் இல்லையே. இவ வரலனாலும் நீ வந்துதான் ஆகணும். அக்கா, நீங்களாம் போங்க. நான் இங்க இருந்து என் மகளை பத்திரமா பாத்துக்கிறேன். ராத்திரி ஆனா கண்ணுக்குட்டி ஏதோ தண்ணி தொட்டிய தேடுமே. அதென்னமா தண்ணி தொட்டிங்கிற? அது ஒண்ணு இல்ல மாமா, இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பா. உங்கள அப்ப யாருதான் அன்னைக்கு இங்க துணையா இருக்கிறது? நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் வேண்டாம். வேணும்னா நான் இருக்கேன். ஐயோ, வேண்டவே வேண்டாம். நான் வேணா இருக்கவா? இல்ல, தயவு செஞ்சு யாருமே வேண்டாம். எனக்கு ஒரு பயமும் ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டுலதான் ஆள் இருக்காங்கல்ல, நான் தனியா இருந்துப்பேன். நீங்க எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. எப்படிமா? ஆனா யாராவது வேணுமேமா. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். அக்கா, நான் இங்க இருந்து என் பொண்ண பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கக்கா. ஏங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி தொட்டி 2 நாள் லீவு. போதுமா? கிளம்பு போ. சரி, அப்ப நம்ம எல்லாருமே கிளம்பலாம். சேது வீட்ல தேவிக்கு துணையா இருந்து பாத்துப்பான். சரி, வாங்க கிளம்பலாம். தேவி, வரமா? சரிங்க, வாங்க போலாம். சத்யா, வா. சித்தப்பா, நானும் உங்களை வழி அனுப்ப வரேன். வாமா, வா. மருமகளே. என்ன மாமா, தேவி அக்காவை விட்டுட்டு அத்தை போறாங்க? என்ன பிளான்? செல்வநாயகி என்ன பேட்டர்ன் லாக் போட்டிருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆனா விதி வலியது. நம்ம கைய கால புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு போகுது. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். வா போலாம். இதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். அத்தை அக்காவை இங்கேயே விட்டுட்டு போறாங்க. அதோட அந்த சுபத்ரா ஸ்ருதி கூலிப்படியும் நம்ம கூட தான் வருது. அதனால நம்மளும் கவலை இல்லாம போலாம். அத்தை, செம்ம ஸ்கெட்ச் போட்டீங்க அத்தை. இரு, அவசரப்படாத.
இன்னும் ஆட்டம் ஆரம்பிக்கல.